விஜயனை வந்து பொங்கலுக்கு வந்து விஷ் பண்ணலன்னு எல்லாருக்குமே தெரியும். விஷ் பண்ணுறது வந்து விஷ் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ வந்து வெளியிடலை. அது மாதிரி டிவிக்கே விஜயனை எல்லாருமே சேர்ந்து ஒரு பொங்கல் வைக்கிற மாதிரி பொங்கல் செலிப்ரேஷன் பண்ண மாதிரி எந்த வீடியோவுமே வரல. இது நிறைய பேருக்கு வந்து வருத்தமாக தான் இருந்துச்சு. இப்போ நாங்கள் வந்து ஒரு வீடியோ போட்டோம், அதை கூட வந்து நெகட்டிவாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படின்னா நான் வந்து இந்த மாதிரி விஜயனை வந்து பொங்கலுக்கு வந்து வாழ்த்து சொல்கிற மாதிரி வீடியோ போடல, பொங்கல் செலிப்ரேஷன் பண்ண மாதிரி ஒரு வீடியோ வரல, எங்களுக்கு வருத்தமாக இருக்குன்னு தான் சொல்லியிருப்போம். நாங்கள் எதுவுமே வந்து விஜய் அண்ணனுக்கு அகெயின்ஸ்டாக பேசவே இல்லை. நிறைய பேர் வந்து விஜய் அண்ணனுக்காடியே அகெயின்ஸ்டாக பேசுகிறாங்க, மதத்துக்கு அகெயின்ஸ்டாக பேசுகிற அளவுக்கு எனக்கு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நான் என்ன பேசியிருப்பேன்னா, அண்ணன் வந்து ரம்ஜான் வந்து செலிப்ரேஷன் பண்ணாங்க, எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ரம்ஜான் வந்து செலிப்ரேஷன் பண்ண வீடியோ எல்லாருமே பார்த்துருப்பீங்க. கிறிஸ்மஸுக்கும் எல்லாத்தையும் கூப்பிட்டு கேக் கட் பண்ண வீடியோவும் பார்த்துருப்பீங்க, கரெக்டு தானே? அதுக்கப்புறம் வந்து ஹிந்து பண்டிகை தீபாவளி, பொங்கல், சரிங்களா? பொங்கல்னாலே தமிழர்கள் கொண்டாடுற பண்டிகை, சரிங்களா? அண்ணன் வந்து ஒரு விஷ் பண்ணுற மாதிரி வீடியோ நாங்கள் எதிர்பார்த்தோம், வரல. சரி, அவங்கெல்லாம் செலிப்ரேஷன் பண்ண மாதிரி ஒரு வீடியோ வரும் டிவிக்கு எல்லாருமே, அதுவும் வரல. கேட்டால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கரூர் இன்சிடென்ட்ல வந்து 41 பேர் இறந்த துக்கத்தில் அண்ணன் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கரூர் இன்சிடென்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் கிறிஸ்மஸ் வந்துச்சு. இப்போ அதை என்ன சொல்லுவீங்க? அதெல்லாம் ஒரு காரணமே கிடையாது. இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, சிபிஐ விசாரணைக்கு அண்ணன் போய்கிட்டு இருக்காங்களா, அதனால வந்து விஷ் பண்ணல. சிபிஐ விசாரணையில போய் அண்ணன் வந்து அங்கே லீவு கேட்டு தானே வந்தாங்க. நீங்கள் விசாரணையெல்லாம் கொஞ்சம் ஒரு வாரம் தள்ளி வைங்க, எங்கள் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய ஃபெஸ்டிவலு பொங்கல் வருது, நாங்கள் வந்து போகணும் அப்படின்னு சொல்லி பெர்மிஷன் கேட்டு தானே வந்தாங்க. பெர்மிஷன் கேட்காம அங்கேயே அண்ணன் இருந்திருந்தாங்கன்னா யாருமே வந்து பொங்கலுக்கு வந்து வாழ்த்து சொல்லணும்னு யாருமே பேசியிருக்க மாட்டோம். அண்ணனே சிபிஐ விசாரணைக்காண்டி டெல்லியில் இருக்காருப்பா, எப்படிப்பா பொங்கல் கொண்டாடுவார், பொங்கலுக்கு வந்து வாழ்த்து சொல்லுவார் அப்படின்னு நினச்சிருப்போம். அவங்ககிட்டே வந்து லீவு கேட்டு தான் வந்தாங்க. நாங்கள் வந்து பொங்கல் செலிப்ரேஷன் பண்ண சென்னைக்கு போனோம், ஒரு வாரம் கழிச்சு வாரோம் அப்படின்னு சொல்லி தான் வந்தாங்க. அப்படி சொல்லி வரும்போது நாங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் மாட்டோமா? பொங்கல் அன்னைக்கு அண்ணன் வந்து வாழ்த்து சொல்கிற மாதிரி ஒரு வீடியோ வரும், எல்லாருமே வந்து செலிப்ரேஷன் பண்ண மாதிரி ஒரு வீடியோ போட்டு விடுவாங்கன்ட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுவோமோ பண்ண மாட்டோமா? சரிங்களா? அதனால வந்து நான் வந்து மதத்தை வச்சுலாம் பேசலை, சரிங்களா? ரம்ஜான் செலிப்ரேஷன் பண்ணாங்க, கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் பண்ணாங்க, பொங்கல் எதுக்கு செலிப்ரேஷன் பண்ணலேன்ட்டு வருத்தத்தை தான் நான் தெரிவித்தேன். அண்ணன் வந்து எங்களுக்கு வந்து வாழ்த்து சொல்லலப்பா, தளபதி மொபைல் சார்பாக விஜயனோட ஃபேனாக எனக்கு வந்து வருத்தமாக இருக்குப்பா அப்படி தான் சொல்லியிருப்பேன். அதுக்காக நிறைய பேர் வந்து விஜயனுக்கு எதிராக பேசுகிறீங்க அப்படிலாம் இல்லை. அது மாதிரி மதத்துக்கு எதிராக பேசல இதே இல்லை. ரம்ஜானுக்கு கிறிஸ்மஸுக்கு அண்ணன் விஷ் பண்ணாங்க, இதுக்கு பொங்கலுக்கு விஷ் பண்ணல. இது என்னோட கேள்வி, அவ்வளோதான். இது ப்ராப்பரான பதில் வந்து விஜயனை கொடுக்க மாட்டாங்க. விஜயன் கீழே இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க கொடுத்தா கூட ஓகே தான். இந்த மாதிரி பொங்கல் அன்னைக்கு அண்ணனுக்கு உடம்பு சரியாமல் போயிடுச்சுப்பா, அண்ணனுக்கு வந்து ஃபீவருப்பா, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லி, அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. சும்மா ஏதாவது ஒரு சாக்காக சொல்லணும். இதை ஒரு எல்லாருமே எதிர்க்கட்சிக்காரங்க எல்லாருமே இதை வச்சு ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நானாவது வந்து அண்ணன் வந்து விஷ் பண்ணல அப்படின்னு சொல்லி வருத்தமாக இருக்குன்னு சொல்லி தான் வீடியோ போட்டேன். எதிர்கட்சிக்காரங்களாம் நிறைய வச்சு செய்கிறாங்க. ஒரு தமிழர்கள் பண்டிகைக்கே வந்து இவர் விஷ் பண்ண மாட்டேங்காரு, இவர் வந்து சிஎம் ஆக போறாரான்னு எதிர்கட்சிக்காரங்க நல்லாவே வந்து வீடியோ போட்டுட்டு இருக்காங்க. நான் வந்து வருத்தமாக இருக்குன்னு சொல்லி தான் வீடியோ போட்டேன்.